ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்க போட்டிருக்கக்கூடிய நகைகளும் கட்டி இருக்கக்கூடிய புடவைகளும் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் போட்டு இருக்கக்கூடிய வேட்டி சட்டையில் இருந்து பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவர் தலைமைச் செயலகம் வந்தார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம். ஆனால் உண்மை என்ன? இவர் தலைமைச் செயலகம் போகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு போயிட்டு இதே ட்ரெஸ்ஸோட தலைமைச் செயலகம் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான். போகக்கூடாத ஒரு இடமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நம்ம பேசுவோம். இன்னொரு புறம் தாவேகாவினுடைய அமைச்சர்கள் அடிக்கக்கூடிய நாடக கூத்து இருக்குல்ல, அதை நீங்கள் வரிசையாக நான் சொல்கிறேன். அது நிஜமாகவே நாடகமா இல்லை உண்மையிலேயே மக்கள் நல பணியா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் இவர் போஸ்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவரை பற்றி சுத்துச்சு. இவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு, அதாவது அவர் யார் என்ன ஏதுன்னு தெரியும், நூல் போட்ட ஒரு குரூப்பு. அவரை அந்த அறநிலையத்துறை போஸ்டிங்கில் போடக்கூடாது அப்படின்னு நிறையா பேர் குரல் கொடுத்தாங்க. இருந்தாலும் அவருக்கு அந்த போஸ்டிங் போடப்பட்டது. இது செஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பெருச சாகசம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, திடுதுப்புன்னு ஒரு மளிகை கடையில் போயிட்டு இதில் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குல்ல, இந்த டேட்டில் தான் இதை தயாரித்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டு கடைக்காரரையே அலற விட்டார். யாராவது எக்ஸ்பயர் டேட்டு இந்த டேட் இருக்குது, இதை தாண்டி ஏன் விற்கிறீங்கன்னு கேட்கலாம். மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டேட்டே இது இந்த டேட்டில் தான் தயாரித்தாங்கங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டவொன்னா கடைக்காரனே ஷாக் ஆகிட்டான். இப்படி ஒரு அறிவாளியை நம்ம உலகத்திலே பார்த்தது கிடையாதப்பா, இவர் டைரெக்டாக ரஷ்யாவிலேருந்து நேரடியாகவே இறக்குமதி செய்யப்பட்டவர் போல அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. அடுத்ததா இப்போ இவர் திருச்செந்தூருக்கு போயிருக்காரு, முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே டிக்கெட்டு வாங்கிட்டு இந்த கருவறைக்கு பக்கத்தில் போய் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு சில வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நிறையா காசு கொடுத்தாங்க. நீங்கள் கருவறை பக்கத்தில் போய் நின்று சாமியவே கும்பிட முடியும். பொது தரிசனம் இருக்குது, 100 ரூபா டிக்கெட் இருக்குது, 2000 ரூபா டிக்கெட் இருக்குது, 1000 ரூபா டிக்கெட் இருக்குது, இப்படி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ இவர்கிட்ட காசு கேட்டுட்டாங்க அப்படிங்கிறது பிரச்சனை. அதுவும் அர்ச்சகர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்ட்ரைட்டாக இவர் வரும்போது இவருடைய உதவியாளர்கிட்ட கேட்டிருக்காங்க. இவர்கிட்ட 1000 ரூபா கேட்டதாகவும் அவர்கிட்ட 4000 ரூபா கேட்டதாகவும் தகவல் ஒன்று வெளியாகுது. சரி, இப்போது அமைச்சர்கிட்டையே லஞ்சம் கேட்டுட்டாங்க அர்ச்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரே ஒரு பிராமணரை மட்டும் இப்போது கோயில் பக்கம் வரக்கூடாது, அடுத்து உத்தரவு வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி, பூஜையிலலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. சரி, அடுத்ததான் விஐபி தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க முறையாக ஒழிச்சிருவாங்களா? பொது தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எல்லா மக்களுக்குமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பை இவர் உருவாக்கிடுவாரான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, இந்த சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஒரு ஏடிஜிபிக்கு கீழே 5000 போலீஸார் பெண் காவலர்கள் இதில் அணிவகுத்து இருக்காங்க ஏற்கனவே. ஆனால் பேர் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு. பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய கார், அதற்கு இப்போது டைரெக்டாக சிங்கப்பெண் இந்த பாதுகாப்பு படை அதிரடிப்படைன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே போன ஆட்சியிலே இருந்தது தான். இப்போ புதிதாக பேர் மட்டுமே மாற்றப்பட்டிருக்கு. சரி, இந்த சிங்கப்பெண் திட்டத்துக்குன்னு புதுசாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா, படித்தவங்களை வேலைக்கு எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சுமையோடு சேர்த்து கூடுதலாக போஸ்டிங். ரைட்டா? பெண்கள் பாத்ரூம் போகிறதுக்கு அவதிப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே தலைமைச் செயலகத்தில் இருந்து போயஸ் கார்டன் வரைக்கும் போகக்கூடிய இடமாகட்டும், இல்லை நம்ம கோபாலபுரம் வரைக்கும் போகக்கூடிய இடத்துல பெண் காவலர்கள் யாரையுமே தெருவில் நிற்கவே வைக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவுலாம் பறந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்ட இந்த இடத்துல இருந்து கூடுதலாக பணிச்சுமை அப்படிங்கிறது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு இப்போ காவல்துறை பெண் போலீஸாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை தான். அதே நேரத்தில் மக்கள் பணிங்கிறது அவங்க செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. சரி, இந்த திட்டத்தில் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால், புதுசாக ஒரு டிஜிபி இதில் போஸ்டிங்க்கு வரப்போகிறாங்க. அவங்களுடைய மேற்பார்வையின் கீழே இது நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் புதுசாக ஏதாவது ஒன்று செய்யுங்க. பழைய திட்டத்துக்கு புதுசாக ஒரு பேர் வச்சு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கறது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த காட்சியை பார்த்துக்கோங்க. விஜய் தலைமைச் செயலகத்திற்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு வந்தார் அப்படிங்கிறது செய்தி. இதுதான் நம்ம மீடியாக்கள் கவர் பண்ணக்கூடிய செய்தியாக இருக்குது. சரி, எதுக்காக பட்டு வேட்டியிலே பட்டு சட்டையிலையும் தலைமைச் செயலகம் வரணும்? அதுக்கு முன்னாடி அவர் எங்கே போயிட்டு வந்தார் இந்த சட்டையோட அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜெகதீஷ்னு சொல்லிட்டு இவருடைய உதவியாளர், அவருடைய
புதுமனை புகுவிழாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கு போகிறது தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு கிடையாது. அந்த விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அதை தொடங்கி வைக்கிறது காலதாமதமாகுது. எதுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இந்த நிகழ்வுகளை வச்சே எளிதாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வேகமாக அந்த திட்டங்களையாவது கொண்டு வாங்க. இப்போ புதுசாக பேர் வைக்கிற திட்டத்தை அது அடுத்த கட்டமாக மக்களுக்கு போய் சேரட்டும். இன்றைக்கி தேதிக்கு தாவேக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தமிழ்நாட்டில் பெண்கள் படக்கூடிய பாடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் கஷ்டகாலமாக தான் இருக்குது. இன்றைக்கி கூட கடலூரில் பாதி முகம் வெளியில் தெரிஞ்ச மாதிரியும் மீதி உடலை அப்படியே வந்து புதைக்க தெரியாதவன் முழுசாக புதைக்காமல் அப்படியே வந்து அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு ஓடிட்டாங்க. இது தொடர்பாக காவல்துறையினர் ஆராய்வு பண்ணி அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தினந்தேறும் அரங்கேற இருக்கக்கூடிய படுகொலைகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா காவல்துறைக்கு உரிய அதிகாரங்கள் கொடுக்கப்படணும். அது விஜயனுடைய ஆட்சியில் மறுமலர்ச்சி பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை தாண்டி அமைச்சர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பாருங்க. வால்வோ பஸ் வரல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு. வால்வோ பஸ் அப்படிங்கிறதே எஸ்சிடிசியினுடைய ஒரு அங்கம் தான் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அதை தொடங்கி வச்சது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக பீரியடில் தொடங்கி வச்சுருந்தாங்க. ஸோ எந்த பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு எந்த பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸுனே தெரியாமல் இவரெல்லாம் போக்குவரத்து துறை அமைச்சராக விஜய் வந்து போட்டிருக்காங்க. எதுவுமே தெரியாமல் விஜயனுடைய முகத்துக்காக இவரெல்லாம் அமைச்சராக ஆக்கி வச்சிருக்கிறது வந்து கேலி கூத்தாக தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவர் ஆய்வு பண்ண வரேன் அப்படிங்கிற பேரில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள்கிட்ட இவர் பேசி இருக்கக்கூடிய விதங்களும் ரொம்ப கிரிட்டிசைஸ் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீ சாப்பிட்ருக்கியா, நான் என்ன சாப்பிடல அப்படின்னு சொன்ன மாதிரியான வார்த்தைகள், இது எதுவுமே வந்து ஒரு அமைச்சருக்குரிய பாங்கே கிடையாது. நீ முதல்ல போய் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க. முதல்ல எல்லா அமைச்சர்களுக்கும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் முதல்ல எம்எல்ஏ பதவினா என்ன, அந்த போஸ்டிங்குரிய தகுதிகள் என்னென்ன, அது என்னெல்லாம் உங்களுடைய வரம்புகளுக்கு உட்பட்டது, நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட என்ன பேசணும், பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசணும், என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்கீம் இருக்குது, இதெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற முதல்ல ப்ரொசீஜர் டே பை டே வந்து இவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும். 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி 1ஆம் கிளாஸ் தனியாக வந்து இப்போ விஜயெல்லாம் படத்தில் நடிக்கும்போது வந்து இப்போ ரவுடிகளுக்கெல்லாம் கிளாஸ் எடுப்பார்ல, அது மாதிரி இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் தனியாக வந்து ஒரு கிளாஸ் போட்டு விஜயும் அதில் உட்காந்து படிக்கலாம். ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா டெல்லி வர போயிருக்காரு, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமலே தான் திருப்பி வந்திருக்காரு. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கான தைரியம் அவருக்கு கிடையாது. ஒரே ஒரு தடவை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார் அப்படின்னா தாவேகாவினுடைய ஆட்சியை கவிழக்கூடிய நிலைக்கு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாதவங்க தான் அந்த இடத்துல போஸ்டிங்கில் வந்து உட்காந்துருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. இதுக்கு தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் பெரிய அளவில் பாய்வீங்கல்ல, தைரியம் இருந்துச்சுன்னா பேட்டி கொடுக்க சொல்லுங்க. அடுத்ததான் உதாரணங்கள் ஏகப்பட்டது. சூப்பர்யா, இப்படிதாயா வந்து அறிவார்ந்த ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு பெரிய பள்ளம் இருக்கான், குப்பையை வந்து மறுசுழற்சி பண்ணுறதுக்கு 40 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகுதான். அதனால 35 கோடி ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணலாம், டைரெக்டாக குப்பையை வந்து லாரியை வச்சு ஒரு பெரிய பள்ளத்தில் போய் கொட்டிட்டோம் அப்படின்னா குப்பை பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பள்ளத்தில் கொட்ட 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 மறுபடியும் நிரம்பிடுமே, அப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் அள்ளி எங்கே கொண்டு போய் கொட்டுறது, உங்கள் தலையிலையாக கொண்டு போய் கொட்ட முடியும், அது செய்ய முடியாதுல, தப்பாயிடும். சரி, அந்த பள்ளத்தில் கொட்டக்கூடிய குப்பைகள் எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்காதா, அந்த கழிவுகளை எல்லாம் மறுபடியும் அப்புறப்படுத்தணுமே, அதெல்லாம் வந்து மறுபடியும் மறுசுழற்சி பண்ணணுமே, அதுக்கெல்லாம் என்னையா பண்ணுறது அப்படின்னு கேட்டால் தகுதி இல்லாத நபர்களை இந்த மாதிரியான போஸ்டிங்கில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுனால தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தெரியுது. ஸோ இவங்கெல்லாம் ஆய்வுக்கு வர்றேன் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இப்போ அம்மா உணவு போடுறாங்கன்னா நல்லா சாப்பிட்டு வராங்க. அது மாதிரி பாவம் இவர் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது வந்து வேறு சில விஷயங்கள் செய்யலாம். ஆனால் இங்கே குப்பை பொறுக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி சிக்கிக்கிட்டார். அடுத்து இவங்க கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், இவங்க எம்எல்ஏ பதவி ஏற்கிறதுக்கு வரும்போதே டைரெக்டாக அந்த தகுதி சான்றையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்தவங்க. சரியா, படிக்கிற காலத்தில் தான் வந்து இந்த ஹால் டிக்கெட்டை மறந்துட்டு வருவாங்க. ஆனால் இவங்க எம்எல்ஏவாக போஸ்டிங்க்கு வரும்போதே வந்து தன்னுடைய தகுதி சான்றையை எடுத்துகிட்டு வர மறந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி கொடுத்த அழகு பார்த்துருக்காங்க. கொடுமையிலையும் கொடுமை தான். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ரவி தேஜா அப்படிங்கிற ஒரு நபரை வந்து போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க. இவங்க போஸ்டிங்கில் போட்டிருக்காங்கன்னா என்னங்கிறத தாண்டி அந்த இருக்கார் இல்லையா மீசக்காரர் மாதிரி ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாது அப்படிங்கிறாங்க.
அவர் ஆந்திரா பக்கத்துலேருந்து கூட்டு வந்திருக்காங்களாம். சரி, ஆந்திராவை சேர்ந்த அது அறிவாளிகள் தான் இங்கே தமிழ்நாட்டை வந்து முன்னேற்ற வர்றாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க பொதுவெளியில் தொழில்துறை நபர்கள் இருக்காங்கல்ல, அதிபர்கள்லாம், அவங்கள ஈர்க்கக்கூடிய வகையில் இவங்களே வந்து வீடியோ ஒன்று மேக் பண்ணி அதை வேற போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இவங்க சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆந்திரா தொழிலதிபர் வந்து இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நெட்டில் வந்து 1000 பேர் 1000 விஷயம் பேசுவாங்க. இதே மாதிரி நீங்கள் நெட்டில் தொழில் முனைவோர்களை ஈர்த்து விடுங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. எது எப்படியோ தமிழ்நாடு வந்து தொழில்துறையில் சிறப்பாக செயல்பட போகுதுங்கிறது இந்த கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, நம்முடைய விஜய் வந்து டைரக்டாக டெல்லி போனாரே, யார் யாரெல்லாம் போய் சந்திச்சாருங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் யாரெல்லாம் சந்திக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, சோனியா காந்தி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, ராகுல் காந்தியும் சந்திக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ முதல்வருடைய டெல்லி பயணம் தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. அது எப்படி தோல்வியடைந்தது ஆகும்? போய் யார் பிரைம் மினிஸ்டரை பார்த்துருக்காரு. அந்த ஒரு 1.5 நிமிஷத்தில் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய நலன் பற்றி அவர் ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1.5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே நிறையா விஷயம் பேசிட முடியும்ல. அந்த வகையில் வந்து விஜய் அவர்கள் சக்ஸஸாக தான் வந்து பிஎம் மோடியை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசிட்டு வந்திருக்கார். இதுவும் ஒரு வகையான சக்ஸஸ் தான். ஒரு 15 நிமிஷத்தில் நிதியமைச்சருக்கு தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை என்ன அப்படிங்கிறத தெளிவாக அவர் வந்து விளக்கியிருப்பார். 15 நிமிஷத்தில் விளக்குற அளவுக்கு விஜய் வந்து அப்படியே ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நபராக இருப்பார் போல். ஸோ எல்லாத்தையும் வந்து கடன்னு சொல்லி முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். வாழ்த்துக்கள் சார், இதே மாதிரியே தொடர்ச்சியாக பண்ணுங்கள், தமிழ்நாட்டுக்கு எல்லா நிதியும் வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, விஜய் பயணித்திருக்கக்கூடிய அந்த விமானத்தில் ஒரு 9 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த 9 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் வந்து இவர் தனி விமானத்தில் தான் பயணம் பண்ணார், அது அவருடைய காசு. பட் முதல்வராக இவர் டெல்லி போகிறாரு அப்படின்னா அதுக்குண்டான ஒட்டுமொத்த செலவையும் தமிழக அரசு தான் ஏற்றுக்கணும். அது நம்முடைய தலையெழுத்து. அந்த வகையில் பல கோடி ரூபா செலவாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் இவர் கூட்டிகிட்டு போன நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ இவருக்கு கூட இருக்கக்கூடிய தலைமைச் செயலக அலுவலர்களையோ கூட்டு போல. இவர் யாரை கூட்டிகிட்டு போயிருக்கார் அப்படின்னா, இவருக்கு சிகை அலங்காரம் பண்ணக்கூடிய நபர்கள், அந்த மாதிரியான நபர்களை தான் கூட்டு போயிருக்காரு. ஜெகதீஷ், விஷ்ணு ரெட்டி, அதுக்கு பிறகு இவர் கூட்டு போயிருந்த நபர்கள் ராஜேந்திரன், நயீம், ஐதாண்டி, அதுக்கப்புறம் கூவகண்டியா, பேர்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நரிசெட்டி, மரியா ஜோசப்பு, அதுக்கு பிறகு செந்தில்குமார், பாதுகாப்பு அதிகாரி, ஒரு பைல்வான் மாதிரி இருப்பார்ல, பிரச்சாரத்தின் போது கூட வந்து யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவர் அப்படியே வெளியில் தூக்கி போட்டார்ல அந்த அவர். ஸோ இன்னொரு ராம்குமார் அப்படிங்கிற பாதுகாப்பு அதிகாரி, இவங்களெல்லாம் கூட்டு போயிருக்காரு. சரி, இந்த ஜெகதீஷ் அவஸ்தி அப்படிங்கிறவர் யாருன்னா, விஜயினுடைய தனிப்பட்ட சிகை அலங்காரத்தினுடைய நிபுணர். இவர் தான் ரொம்ப பெரிய அளவில் சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அவர் தான் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. அதே மாதிரி விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து கிரானைட் தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர். ரைட்டா? ஜெகதீஷ் அப்படிங்கிறவரோட விஜயோட நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய மேலாளர், ரைட்டா, மேனேஜர். இப்போது முதலமைச்சராக விஜய் மேற்கொண்டா இருக்கக்கூடிய முதல் பயணத்தில் முக்கியமான நபர்கள் யாருமே கூட்டு போகாமல் சும்மா அல்ற சில்லறையெல்லாம் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய மானத்தை வாங்கியிருக்காங்க. இது இன்னும் ரொம்ப 5 வருஷத்துக்கு இப்படி தான் நடக்கும். அதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸு சப்போர்ட் வேறு. நாடு நல்லா இருக்கும்பா. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை மக்கள் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க. எதுக்கே கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மதுரையில் சட்டவிரோதமாக செயல்பட்ட ஒரு 11 கல் குவாரிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. யார்? தாவேகாவினுடைய ஆட்சியில் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வந்து கனிமவளத்துறை அமைச்சர் பிரபுவை பார்த்து நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இது தொடர்ச்சியாக இதெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சில அமைச்சர்கள் இப்படி முனைப்போடு இருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையில் வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து எப்படி சிறப்பாக செயல்படுகிறாரோ அது மாதிரி மற்ற துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சிறப்பாக செயல்படணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை அப்படின்னா விமர்சனம் பண்ண வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்.
வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.